ஒரு நாள் நந்தகோபர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வளர்ப்பு தந்தை ஏகாதசி தினத்திலே உபவாசம் இருந்து ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தார். அடுத்த நாள் துவாதசி தினத்தன்று அதிகாலையிலேயே குளிப்பதற்காக யமுனா நதிக்கு சென்றார். அந்த சமயம் அசுரர்களுடைய காலமாக இருந்தது. அதை நந்தகோபர் அறிந்திருக்கவில்லை. அதனால் அவர் யமுனா நதியின் நீரிலே இறங்கியதும் ஓர் அசுரன் நந்தகோபரை பிடித்து தூக்கி கொண்டு வருணலோகத்துக்கு சென்று விட்டான். அதை பார்த்து அவருடன் அந்த நதி அருகிலே சென்றிருந்த மற்றவர்கள் கிருஷ்ணா, ராமா, பலராமா, காப்பாற்றுங்கள் என்று கதறினார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நடந்ததை அறிந்து கொண்டார். கவலைப்படாதீர்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வருணலோகத்துக்கு சென்றார். வருண பகவானுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் யார் என்பது நன்றாக தெரியும். அதனால் வருண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்று பூசித்து தன்னுடைய மகிழ்ச்சியையும் பக்தியையும் தெரிவித்து கொண்டார். மேலும் ஜகத்குருவாகிய ஸ்ரீ கிருஷ்ணா தங்களுடைய மகிமையை அறியாமல் என்னுடைய வேலைக்காரன் ஒருவன் தங்களுடைய தகப்பனாரை இங்கே வருணலோகத்துக்கு தூக்கி கொண்டு வந்துவிட்டான். அது தவறு, ஆனாலும் அதனால் எனக்கு தங்களுடைய பாத தரிசனம் கிடைத்தது. தங்கள் தந்தையாகிய நந்தகோபர் இதோ இங்கே இருக்கின்றார். தாங்கள் அவரை அழைத்துச் செல்லலாம். மேலும் பிரபுவே, நாங்கள் எல்லோருமே தங்களை சார்ந்தவர்கள். அதனால் எங்களுடைய குற்றத்தை மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வருண பகவானுடைய இந்த வேண்டுதலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அங்கீகரித்தார். பிதாவாகிய நந்தகோபரை அழைத்து கொண்டு கோகுலத்துக்கு திரும்பி வந்தார். திரும்பி வந்த பிறகு நந்தகோபர் வருண லோகத்திலே நடந்த ஒரு பெரும் அதிசயத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறினார். வருணலோகம் மிகச்சிறந்த ஐஸ்வர்யத்தை உடையது. அதே சமயம் அங்கே இருப்பவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பெரும் மரியாதை கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிவித்தார். அந்த நிகழ்வை கேட்ட மற்ற கோபர்கள் கிருஷ்ணரை பகவான் என்றே நினைத்தார்கள். ஈஸ்வரன் என்றே கொண்டாடினார்கள். நம் எல்லோருக்கும் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் மோட்சத்தை கொடுப்பாரோ என்று நினைத்தார்கள். அதை விரும்பினார்கள். அவர்களிடம் மிகுந்த கருணை கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பிரகிருதியை விட மிக மிக மேலான பிரம்ம சுரூபத்தை அவர்களுக்கு காண்பித்தார். அவருடைய அந்த கருணையினாலே கோபர்கள் பிரம்மத்தின் உலகத்தை கண்டார்கள். நந்த கோபரும் மற்ற கோபர்களும் அதையெல்லாம் கண்டு மிகுந்த ஆனந்தத்தை அடைந்தார்கள். பிறிதொரு நாள் ஒரு சரத்கால இரவிலே கோபிகைகளுக்கு பெரும் அனுகிரகம் செய்ய விரும்பி பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் ராசலீலையை நடத்த விரும்பினார். அப்பொழுது மல்லிகை பூக்கள் நன்கு மலர்ந்திருந்தன. சந்திரன் தன்னுடைய கிரணங்களாலே கிழக்கு திக்கை சிவப்பு ஆக்கி கொண்டு உதயமானார். பகலிலே வெயிலினாலே ஏற்பட்டிருந்த மக்களின் தாபம் நீங்கியது. அப்பொழுது பகவான் தன்னுடைய குழலை எடுத்து மிக மிக இனிமையாக கானம் செய்தார். அந்த கானமானது கேட்கின்ற ஸ்திரீகளுடைய மனத்திலே மன்மத தாபத்தை அதிகப்படுத்தும்படியாக இருந்தது. எனவே அதை கேட்ட பகவானுடைய கானத்தை கேட்ட கோபஸ்திரீகள் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலேயே மனத்தை செலுத்தி கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைத்து கொண்டிருந்த இடத்திற்கு வேக வேகமாக வந்தார்கள். அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்கள் எல்லோரும் என்ன வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு கிருஷ்ணரை நோக்கி சென்றார்கள். பசுக்களிடம் பால் கறந்து கொண்டிருந்தவர்கள் அதை நிறுத்தினார்கள். அடுப்பிலே பாலை வைத்து இருந்தவர்கள் கூட அந்த பால் பொங்குவது கூட அறியாமல் அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிட்டார்கள். வேறு சிலர் அடுப்பிலே சமையல் ஆகி கொண்டிருந்த பொழுதும் அதை அப்படியே விட்டுவிட்டு கிளம்பினார்கள். அவ்வாறாகவே தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தவர்கள், கணவருக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருந்தவர்கள், உணவு உட்கொண்ட வண்ணம் இருந்தவர்கள், அதாவது சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள், தங்களுடைய கண்களுக்கு மையிட்டு கொண்டிருந்தவர்கள் என்று இவ்வாறு யார் யார் என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு அங்கிருந்து வெளியிலே வந்து விரைந்து கிருஷ்ணரிடம் சென்றார்கள். மற்றவர்கள் தகப்பன்மார்கள், கணவன்மார்கள், சகோதரர்கள் போன்ற எவர் தடுத்தும் கேளாமல் சென்றார்கள். அவ்வளவு தூரம் அவர்களுடைய மனங்கள் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரால் அபகரிக்கப்பட்டு இருந்தன. மற்றவர்களால் தடுக்கப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செல்ல முடியாமல் இருந்தவர்கள் மிகவும் மிக மிக மனம் வருந்தி அதனால் தங்களது உடம்பையே சரீரத்தையே விட்டுவிட்டார்கள். மோட்சத்தையே அடைந்தார்கள். எப்படி சிசுபாலனுடைய பொறாமை, அதனால் கிருஷ்ணரிடத்திலே அவன் கொண்டிருந்த விரோத புத்தி அவனுடைய மோட்சத்திற்கே காரணமானதோ அப்படியே கோபிகைகளின் விஷயத்திலும் நடந்தது. நேரடியாகவோ எதிர்மறையாகவோ பகவானிடத்திலே மனத்தை செலுத்தியவர்கள் பகவானையே அடைகின்றார்கள் என்று பரீட்சித்து மன்னருக்கு எடுத்து கூறினார் சுக மகரிஷி. காமம்,
குரோதம், பயம், சிநேகம், நட்புணர்வு அல்லது வேறு ஏதாவது ஒரு சம்பந்தம், ஒரு தொடர்பு, அப்படிப்பட்ட உணர்வை பகவான் இடத்திலே செலுத்துபவர்கள் பகவானையே அடைகின்றார்கள் என்றும் சுக மகரிஷி எடுத்து கூறினார். அவ்வாறாக யார் யாரெல்லாம் பகவானிடத்திலே செல்ல முடிந்ததோ அப்படி சென்ற அனைத்து கோபஸ்திரிகளையும் பார்த்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், வாருங்கள், உங்களுக்கு நல்வரவு. எதை உத்தேசித்து இங்கே வந்தீர்கள்? இந்த இரவு ஒரு பயங்கரமான இரவாக இருக்கின்றது. இங்கே கொடிய மிருகங்கள் சஞ்சரிக்கின்றன. அதனால் இங்கே இருக்க வேண்டாம், கோகுலத்துக்கு போகலாம். திரும்ப சென்று உங்களுடைய குடும்பங்களுக்கு சேவை செய்யுங்கள். குழந்தைகளுக்கு பால் கொடுங்கள். பசுக்களை, கன்றுகளை கவனியுங்கள். என்னிடத்திலே நீங்கள் வைத்திருக்கின்ற பக்தியினாலே உந்தப்பட்டு நீங்கள் இங்கே வந்தது சரிதான். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்வது ஒரு சிறந்த தர்மமாகும். அதை மீறினால் உலக மக்கள் உங்களை இகழ்வார்கள். அப்படி நீங்கள் உங்களுடைய தர்மத்தை நன்கு அனுசரிக்கும் பொழுதும் என்னிடத்திலே நல்ல பக்தி உண்டாகின்றது. என் அருகிலேயே தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனவே அவர்களின் வீடுகளுக்கு செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினார். கிருஷ்ணருடைய இந்த வார்த்தைகளை கேட்ட கோபஸ்திரிகள் மிகவும் துக்கத்தை அடைந்தார்கள். அந்த துக்கத்தினாலும் அதனால் ஏற்பட்ட பெரும் கவலையினாலும் பெருமூச்சு விட்டார்கள். கண்ணீரை பெருக்கினார்கள். அவர்கள் எல்லோருமே தங்களுடைய சகல ஆசைகளையும் ஒழித்துவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலே வந்தவர்கள். அதனால் கிருஷ்ண பகவான் இப்படி கூறியதெல்லாம் கேட்டு அவர்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். தாங்கள் இப்படி கொடிய வார்த்தைகளையெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் எங்களுடைய எல்லா அபிமானங்களையும் ஆசைகளையும் துறந்துவிட்டு உங்களின் பாதார விந்தங்களையே சரணம் என்று அடைந்திருக்கின்றோம். எங்களை கைவிட்டு விடக்கூடாது, எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். மேலும் தாங்கள்தான் அனைத்தும், தாங்கள்தான் அனைவரும். எனவே தங்களுக்கு சேவை செய்வதன் மூலமே, அதன் ஒரு மார்க்கத்தின் மூலமாகவே நாங்கள் சகலருக்கும், நாங்கள் யார் யாருக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் சேவை செய்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். எனவே பரமேஸ்வரரே, தாங்கள் எங்களிடம் கருணை செய்ய வேண்டும். எங்களுடைய பாதங்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு, ஓர் அடி கூட எடுத்து வைப்பதற்கு சக்தி அற்றவையாக இருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் எப்படி வீட்டிற்கு செல்வோம்? எப்படி எங்கள் வீட்டு வேலைகளை செய்வோம்? சகல பாவங்களையும் போக்கடிக்கின்ற பகவானே, தலை சிறந்த யோகிகளைப் போல நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களின் பாதார விந்தங்களிலே வந்து சேர்ந்திருக்கின்றோம். தங்களையே உபாசிக்க விரும்புகின்றோம். எங்களை அங்கீகரித்து அருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பரவசமாக கூறிய அனைத்தையும் பகவான் கேட்டார். புன்முறுவல் பூத்த வண்ணம் அவர்களுக்கு அருள் செய்தார். அதனால் அந்த கோபஸ்திரிகளும் மிக்க மகிழ்ச்சியை அடைந்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களை கூட்டிக் கொண்டு இங்கேயும் அங்கேயும் சஞ்சரித்தார். யமுனா நதியின் மணல் திட்டுக்கு அழைத்துச் சென்றார். அங்கே அந்த மணல் திட்டிலே மணல்கள் எல்லாம் பொன்னால் ஆனவை போல, தங்கத் துகள்கள் போல இருந்தன. மலர்களின், பலவிதமான மலர்களின் நறுமணத்தை சுமந்த வண்ணம் இனிய காற்று வீசியது. அப்படிப்பட்ட அழகான இடத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபிகைகளுடன் ஆனந்தமாக இருந்தார். அவர்களுக்கும் பேரானந்தத்தை கொடுத்தார். ஆனால் கோபிகைகளுக்கோ அந்த ஆனந்தத்தை மீறி கர்வம் தலை தூக்கியது. ஒவ்வொரு பெண்ணும் உலகத்திலே இருக்கின்ற மற்ற பெண்களையெல்லாம் விட தானே பாக்கியசாலி, தானே மேலானவள், உயர்ந்தவள் என்று நினைத்து கொண்டார். அதனால் அங்கிருந்த அனைவருமே கர்வம் கொண்டார்கள். கிருஷ்ண பகவானுக்கு இது புரிந்தது. அவர்களுடைய கர்வத்தை போக்கி அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய விரும்பினார். அதனால் திடீர் என்று அந்த இடத்திலே இருந்து மறைந்தார். அங்கேயே இருந்து கொண்டு அவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த ஸ்ரீ கிருஷ்ணரை திடீரென்று காணவில்லை. பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.